பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, இல்ம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் அவர்களுக்கு இல்மை தர வேண்டும். முதியவர்கள், பெரியவர்கள், சிறார்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோருமே இல்மோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இல்மின் மூலமாகத்தான் அமல் செய்ய முடியும் என்பதை விளங்கிய ஒரு சமுதாயமாக அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்மை உருவாக்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்ற ஆயத் இறங்குது. நபியே, உங்களுடைய குடும்பத்தார்களை நேர்வழியின் பால் அல்லாஹ்வை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று ஆயத் இறங்குகிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அழைப்பிடுக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இல்ம் இருந்தால்தான், உதாரணமாக ஒசூல் எது ஃபர்துன்னு தெரிஞ்சாதான் நீங்க ஒசூல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை கழுவுவீங்க. குளிப்புல உசுல்ல எது ஃபர்துன்னு தெரிஞ்சாதான் அந்த உறுப்புகளை சரியாக செய்வீங்க. இப்படி சலாத் தொழுகையுடைய முறை தெரிஞ்சாதான் தொழுகை முடியும். நிறைய மசாயில் இருக்குது. அதனால இல்மை கற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக இருக்கிறது. இதன் அடிப்படையில ஹஜ்ரத் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இல்முடைய மஜ்லிஸில் அமர்வது, இல்முடைய விழாக்களில் செல்வது, இல்முடைய பாடங்களில் கலந்து கொள்வது, பாடத்தில் அமர்வது, அதை கேட்பது வீணான 70 முறை தன்னுடைய நேரங்களை வீணாக்கக்கூடிய மஜ்லிஸைக்கு இது கஃபாராவாக இருக்கிறது. அதாவது நம்ம எத்தனையோ காரியங்களில், எத்தனையோ இடங்களில் தேவையற்ற வீணான நேரங்களை பொழுதுபோக்கில் நாம் கழிக்கின்றோம். அப்படிப்பட்ட 70 இடங்களுடைய கஃபாராவாக 70 மஜ்லிஸுடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அமல் எது என்று சொன்னால், ஹஜ்ரத் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கல்வியை கற்கக்கூடிய மஜ்லிஸில் ஒரு மஜ்லிஸில் அமர்வது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 1000 இரவுகளை விழித்திருந்து தொழக்கூடிய 1000 நபர்கள், ஷப்பேதார் என்று சொல்வார்கள், இரவு நேரங்களில் விழித்திருந்து அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட 1000 பேர், பகல்ல நோன்பு வைக்கக்கூடிய 1000 பேரை விட, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் லயித்திருப்பவரை விட அவருடைய மௌத்து, இப்படிப்பட்டவருடைய மௌத்து லேசானது. ஒரு நபர் இறந்துட்டாரு, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இரவு பூரா வணங்கக்கூடியவர், பகல் பூரா நோன்பு வைக்கக்கூடியவர், இப்படிப்பட்ட 1000 பேர் இறப்பது லேசான விஷயம் ஒரு இல்ம் உள்ளவர் இறப்பதற்கு என்பதாக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே இல்ம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நஃபிலான இபாதத்தை விட, நஃபிலான நோன்பை விட, நஃபிலான தொழுகையை விட, நஃபிலான வணக்கங்களை விட இல்மை கற்றுக்கொள்வதும் அதன்படி அமல் செய்வதும் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. ஒரு முறை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாடம் நடத்தி இருந்தார்கள். அவருடைய பாடசாலை மஸ்ஜித் நபவிக்கு வெளியே இருந்தது, ரவுதா ஷரீஃப்க்கு முன்னாடி இருந்தது என்று நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். தொழுகை நேரம் வந்து விட்டது. ஃபர்தான தொழுகைக்கு அவரும் சென்று விடுவார்கள், மாணவர்களும் செல்வார்கள். ஒரு மாணவர் நஃபிலான தொழுகையில் ஈடுபடுவதற்கு சொல்லும் பொழுது, இப்னு அப்துல் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் நஃபிலான தொழுகையை தொழுவதற்கு நாடினார்கள், ஆரம்பித்தார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இதை விட நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை சிறந்தது, அதாவது இல்மை கற்றுக்கொள்வது இதை விட சிறந்தது என்று தடுத்தார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் நமக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் அழிவில்லாத பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறான், குர்ஆனிலேயும் ஹதீஸ்லையும். அதனால திரும்ப திரும்ப நான் சொல்வது என்னவென்றால், நம்மை போன்ற உலமாக்கள் சொல்வது என்னவென்றால், மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டே இருங்கள், தெரிந்து கொண்டே செல்லுங்கள். அந்த அப்பொழுது அமல் செய்யப்பட்டாலும் சரி, செய்யப்படாமல் இருந்தாலும் சரி, அது பல நஃபிலி இபாதத்துக்களை விட சிறந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும்
இல்மை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.